புல்வாமா தாக்குதலில் நம்முடைய இந்திய வீரர்கள் 44 பேர் இறந்துள்ள நிலையில், வீரமரணம் அடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற வகையில், அதுவும் குறிப்பாக தீவிரவாதம் எந்த விதத்திலும் தலை தூக்கக்கூடாது, அது வேரோடு வேறாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து அதன் அடிப்படையில் இந்திய நாட்டுடைய இந்த பெருமையை உயர்த்துகின்ற வகையில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் ஏர்ஃபோர்ஸ் வழியாக தாக்குதல் நடத்தி அந்த அடிப்படையிலே நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை கொன்று ஒழித்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த வேரறுப்பு தீவிரவாதத்தை வேரறுக்கின்ற நிகழ்ச்சியிலே வேரறுக்கின்ற தொடர் நிகழ்வாக நம்முடைய வான்வெளி, அதாவது நம்முடைய ஏர்ஃபோர்ஸ், அதிலே பயணித்த வீரர், அது ஏர் மார்ஷல் என்று சொல்லக்கூடிய அபிநந்தன், அந்த அபிநந்தன் அவரை நாம் நினைக்கும் போது உண்மையிலேயே நாம் இந்தியனாக இருப்பதிலே பெருமை கொள்கின்றோம். அதிலும் குறிப்பாக தமிழனாக இருப்பதிலே நாம் மிகுந்த பெருமை கொண்டுள்ளோம் என்பதுதான் அதற்கு சான்றாக அமைகின்றது. இந்திய நாட்டு வீரத்தை யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. பல போர்களிலே வெற்றி கொடி நாட்டியது இந்தியா. ஏன்னா இந்த விஷயத்தில் ஜெனீவா ஒப்பந்தம் 1949 எந்த விதத்திலும் சரி பாகிஸ்தான் மீறக்கூடாது என்பதே எல்லோருடைய நிலை. எனவே பத்திரமாக அவர்கள் அபிநந்தனை இந்தியாவசம் ஒப்படைப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலை ஏற்படும். எனவே இந்திய நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள், இன்றைக்கு இயற்கையை, இறைவனை வேண்டி அவர் பத்திரமாக நாடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். எனவே அவருடைய பிரார்த்தனையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் எல்லோரும், முதலமைச்சர் உட்பட எல்லோருமே அவர் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை எல்லோருடையும் இணைத்துக் கொள்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீவிரவாதத்தை பொறுத்தவரை வாளை ஒட்ட நறுக்குவது போல நிச்சயமாக அது ஒட்ட நறுக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே அது சரியான தருணம் நிச்சயமாக வந்துவிட்டது. மத்திய பாதுகாப்புத்துறை, மத்திய அரசு அது குறித்து எல்லாவித நடவடிக்கையும் நிச்சயமாக எடுத்து ஒரு அமைதி தவழ்கின்ற ஒரு நிலை, இந்தியா என்கின்ற நிலை நிச்சயமாக உருவாகி கொண்டிருக்கின்றது, உருவாகும். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை அப்படின்னா, நாங்கள் அபிநந்தனுடைய அந்த பெற்றோரை சந்திக்கும் போது உண்மையிலே அந்த பெற்றோர் இருக்கின்ற நிலை பார்த்து நாங்களெல்லாம் உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களை பெறுவதற்கு நம்மளெல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மனதைரியத்தோடு எங்களிடம் பேசி கொண்டிருந்தது நிச்சயமாக என்னால் மறக்க முடியாத ஒன்று. எனவே அவருடைய குடும்பம் என்று பார்த்தா 3 தலைமுறையாக இன்றைக்கு ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க. இன்றைக்கி அவருடைய தந்தை சிம்மக்குட்டி, தந்தை சிம்மக்குட்டி 2வது உலக போரில் அவரும் ஏர் மார்ஷலாக பணியாற்றி நாட்டுக்காக உயர்த்திருந்தவர். அதே போன்று அவருடைய பிள்ளையாக இருந்த வர்தமான் அவர்கள் கார்கில் போரிலே திட்டங்களெல்லாம் வகுத்து கொடுத்து அதன் அடிப்படையிலே கார்கில் போர் வெற்றி அடைவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர். இப்போது நம்முடைய அபிநந்தன் அவர்கள் நாட்டிற்காக இந்த ஒரு அரும்பெரும் தியாகத்தை இன்றைக்கு செய்து இன்றைக்கு ஒரு இந்திய நாட்டினுடைய பெருமையை, தமிழனுடைய பெருமையை இன்றைக்கு அபிநந்தன் உலகத்திற்கு உயர்த்திருக்கின்றார்கள். எனவே அவருக்கு என்னுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் எல்லோரும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அபிநந்தன் அவர்கள் விரைவாகவே
பத்திரமாக மீட்கப்படும் நிலையை மத்திய அரசு எடுக்கும். நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்கின்றது. உங்களோடு சேர்ந்து இயற்கையும் இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்த ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி ஒரு போர் வீரரை இந்த மாதிரி நடத்துறாங்க, அதுக்கு எதிராக பாகிஸ்தான் நடந்திருக்கு. இதை உலக நாடுகளும் ஐநாவும் எந்த அளவுக்கு கண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஏற்கனவே இது குறித்து மத்திய அரசு முழுமையான அளவிற்கு எல்லா விதத்திலும் பாகிஸ்தான் நடவடிக்கை கண்காணித்து வருகின்றது. எனவே எந்த விதத்திலும் ஒப்பந்தங்கள் மீறப்படக்கூடாது. ஜெனீவா ஒப்பந்தம் 1949 பொறுத்தவரை எந்த விதத்திலும் மீறக்கூடாது. அது ஒரு போர் முறை. எனவே போரிலே ஒரு வீரர் அண்டை நாடுகளில் அகப்பட்டோ இல்லை சிறைப்பட்டால் அவர் எந்த அளவிற்கு மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கு. எனவே அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசு நிச்சயமாக அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது குறித்து மத்திய அரசு உரிய அளவுக்கு அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து வருகின்றது. இல்லை, அப்போது அவங்களை அபிநந்தனுடைய தந்தை வர்தமான் பொறுத்தவரை அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு முழுமையளவிற்கு அவருக்கு திருப்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் சொன்னோம், இப்படிப்பட்ட ஒரு வீர தந்தையாகவும் வீர பெண்மணியாக இருக்கின்றவர்கள் நீங்கள் அப்பா அம்மா 2 பேருமே உண்மையிலே நீங்கள் தான் உண்மையான அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் வீராங்கனை என்று சொன்னால் நீங்கள் தான்.